friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது வந்து ஒரு 2-in-1 ரெசிபி. இதை வந்து நம்ம வெங்காய வடையாவும் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து சாட்டாவும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கிரேவி தயார் பண்ணனும். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் மசாலா. இது வந்து நமக்கு மீதி இருந்துச்சுனா நம்ம வந்து சப்பாத்தி, பூரி, அப்புறமா தோசை எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷா எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குக்கர்ல போட்டு மூடி வச்சிட்டு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படினா ரெடி ஆகிரும், அவ்வளவுதான். இப்போ இது பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் போல வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே 2 பச்சை மிளகாய், அதை வந்து 1-2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளி, அதை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பட்டாணியை நல்லா ஊற வச்சுருந்தேன். நம்ம வந்து சாயங்காலம் பண்ண போகிறோம்னா நம்ம காலையில் பட்டாணி ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். காலையில் பண்ணுறோம் அப்படின்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்குனா 2 சேர்த்துக்கோங்க, அதோட தோல் நீக்கிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. இதில் ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட்டை சேர்த்துட்டு ஒரு 3 விசில் நம்ம மிதமான சூடில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போது ப்ரெஷரெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அழகாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப தண்ணி நமக்கு இருக்கக்கூடாது, இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு வந்து மசியாமல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். அப்போ வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு சூப்பரான கிரேவி மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ கடைசியாக எலுமிச்சை பழத்தோட சாறு நம்ம சேர்க்கணும். சின்ன சைஸ் எலுமிச்சை பழம்னா 1 தேவைப்படும், ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழம்னா பாதி போதும். அதை டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சுவைக்கேற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மல்டி பர்பஸ் கிரேவி நமக்கு ரெடி ஆகிரும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து வடைக்கு மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1/2 கப் கடலை மாவு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். 1 கப் அரிசி மாவு, கூடவே 1/2 கப் கடலை மாவு, அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அதை வந்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதையும் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதை வந்து 1-2 பிச்சு சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை, அதையும் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது வந்து நல்ல வாசனை கொடுக்கும். கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட காரத்துக்கேற்ப. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கட்டி பெருங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கை வச்சு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அப்போ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நமக்கு அந்த மாவில் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். நம்ம வந்து பஜ்ஜிக்கு பண்ணுறதை விட மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இதுக்கு, அப்போ தான் வந்து வெளியே வந்து கிறிஸ்பியாக வரும். நான் வந்து 1 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை விட ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதம் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, குறைவான சூடில் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதுமே இந்த மாதிரி வருதில்ல, இந்த ஸ்டேஜ் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக பொரிஞ்சு வரும். நான் வந்து 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம பொரிய வச்சு எடுக்கிறப்போ அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். கொஞ்சம் நின்று பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெளியே எடுத்துடலாம்.
இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெங்காய வடைலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக இருக்கும், சைடில் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சாட்டாக மாற்றிடலாமா? அதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு பிளேட்டுக்கு. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காய வடையிலேருந்து 2 இதை வந்து நம்ம கொஞ்சம் உடச்சி நடுவில் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதுக்கு மேலே நம்ம கிரேவி வேணால் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சடா, அவ்வளோதான், நம்மளோட சாட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதை வந்து அப்படியே 2ஆக மடிச்சுட்டு அப்படியே அந்த கிரேவியோடு சேர்த்து எடுத்துகிட்டு சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.